உனக்கு இவனை கூட்டிக்கிட்டு புனிதாவை தேட போறியா? புனிதாவை ஆளை வச்சு கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கிறத இவன் தானே நான் அடிச்சு சொல்ல வேண்டாம் மாப்ள. பாருங்க, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கான நேரம் இது இல்ல. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் புனிதாக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. நாங்க போய் தேடுறோம். வாங்க சரவணன். நில்லுங்க. என்ன இப்ப புனிதா இருக்கிற இடம் தெரியும் அவ்வளவுதானே? அதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா தன்னால எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது. அவ்வளவுதானே மாப்ள? போலீஸ் ஸ்டேஷன்ங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஐயா நான் தான் நாச்சி முத்துங்க, தென்முக நம்பி ஐயாவோட மச்சான் பேசுறேங்க. பா ஹலோ. ஹே, இப்போ ஒரு கார் வரும் பாரு, அதான் புனிதாவை கடத்திட்டு வர காரு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். டேய், புனிதாவை கடத்திட்டு வர கார் வருதாண்டா. ம். டேய், போலீஸ் நிக்குது. இப்போ என்ன பண்றது? போலீஸ் ஆமாண்டா, போலீஸ் நிக்குது. டேய், பேசாம அந்த பொண்ணை இறக்கி விடலாம். சீக்கிரம் இறக்கு. இறங்கு. இந்த நேரத்தில் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி அங்க தனியா அனுப்பி வைப்பீங்க? சார், அது வந்து பொண்ணோட ஆடிட்டரும் சொன்னதுனால தான் அனுப்பி வச்சோம். அப்பவே சொன்னேன் அவளை தனியா விடாதீங்க விடாதீங்கன்னு. என் பேச்சை யாராவது கேட்டீங்களா? ஐயோ புனிதா. மரகதம், நான் எப்பவும் சொல்றேன், நம்ம பொண்ணு கடத்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா இந்த பய கபிலனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன ஏன்பா, வந்தவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நானும் வரட்டுமா தானே கபிலன் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை நீயும் கேட்டுட்டு தானப்பா இருந்த. அப்புறம் எப்படிப்பா நீ கபிலன் மேல சந்தேகப்படுற? பல்லவா, நீ கொஞ்சம் சும்மா இரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. ஏதோ தப்பா இருக்கு. விவரம் தெரியாம நீ ஏதாவது பேசாத மரகதம். ஆமாமா, கபிலன் ப்ரோ மேல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. ஆமா, நீங்க ஏதோ அவசரப்படுறீங்கன்னு தோணுது. கபிலன் அப்படிப்பட்ட தம்பி கிடையாது. ஏன் தேன்மொழி, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க.
இந்த தம்பி திட்டம் போட்டு கொடுக்காமையா இதெல்லாம் நடந்திருக்கும்? என்ன அத்தை நீங்களும்? என்னங்க இது? முதல்ல புனிதாவை யார் கடத்திட்டு போனாங்கன்னு விசாரிப்போம். மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரால புனிதா போன கார் நம்பரை வாங்கியிருக்கோம். அந்த நம்பரை எல்லா டோல்கேட்டுக்கும் அனுப்பிட்டா புனிதாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சார், முதல்ல இவனை கூட்டிட்டு போய் விசாரிங்க சார். அப்பதான் என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இத பாரு மரகதம், உன்னை அமைதியா இருன்னு சொன்னா உனக்கு புரியாது. கபில் இந்த காரியத்தை பண்ணல. இத பாரு, உன் தனிப்பட்ட கோவத்தை இதுல காட்டாத. அது இல்லைங்க. என்ன மாப்பிள்ள நீங்க இந்த விஷயத்துல என் தங்க மரகதத்துக்கு இருக்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் ஒரு கால்வாசி பங்க கூட உங்ககிட்ட காண முடியலையே. இத வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ. நாச்சு, என்ன நாச்சு? இங்க பாரு, நானே என் பொண்ணை கடத்திருக்கேன்னு சொல்ல போறியா? என்ன பேசுற? ஐயோ, என்னங்க சார் சார் சார், அப்படி சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்லை சார். நம்ம புனிதாவை இப்ப கண்டுபிடிக்கணும் சார். விடிஞ்ச கல்யாணம் சார். எங்க பொண்ணு மேல அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத தம்பி. நீங்களே ஆளை செட் பண்ணி அவங்க கூட அமுச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க பாத்தீங்களா? அடாடா, சொல்லுங்க நீ. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க சொல்ற மாதிரி என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னை தாராளமா கூட்டிட்டு போய் விசாரிங்க சார். எனக்கு புனிதா கிடைக்கணும் சார். முதல்ல புனிதா எங்கே இருக்காங்கன்னு அவங்க மொபைலை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். சார், நானும் உங்க கூட வந்து அக்காவை தேடுறேன் சார். நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவர் மேலே சந்தேகப்படுறதுனால கபிலனை விசாரிக்கணும். நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். சரவணன், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும். இன்ஸ்பெக்டரோட நான் போகிறேன். நம்பி சார், யாரும் பயப்படாதீங்க சார். நான் வந்தால் புனிதாவோட தான் இந்த மண்டபத்துக்கு திரும்ப வருவேன். அண்ணே, எல்லாரும் உன்னை சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அழாத அமுதா, நம்ம உண்மைக்கு தான் பயப்படணும், புரியுதா? அப்பா, இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம்ப்பா, வீட்டுக்கு புறப்படுங்க. இல்லப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புனிதாவோட நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். நம்பி என் கூட இருக்கான்ப்பா. ஐயா, அந்த துரசிங்க விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாமலாம், நம்ம புனிதா முதல்ல கிடைக்கட்டும். வாங்க போலாம் சார். கபிலன், டேய், யாரா நீங்க? எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? டேய், யாரா நீங்க? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? டேய், சொல்லுங்கடா, யாரா நீங்க? என்ன மச்சி, வாயிலிருந்து கட்ட ஊத்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கா? டென்ஷன் ஆகுதுடா.